வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு இது குக்கிங் வித்தவுட் ஃப்ளேம், பச்சையாகவே அரைச்சி சாப்பிட்றது. குக் பண்ண வேண்டாம். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன், 3 தக்காளி, வெங்காயம் பெருசாக இருந்தால் நீங்கள் 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 8 வச்சுருக்கேன். இந்த மல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயத்துக்கு இந்த மிளகாய் காரம் இருக்காது. ஆனால் காரம் இருக்கும், ரொம்ப இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே சாப்பிட்லாம். சுட சுட இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது கட் பண்ணிவிட்டு அரைக்கலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ கருவேப்பிலையும் மல்லி, பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப வாசமாக இருக்கும். மல்லி கருவேப்பிலை சட்னி கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் 4 மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இந்த மாதிரி இந்த மல்லி கருவேப்பிலை கூட கொஞ்சம் அளவு குறைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுது. எப்பயுமே சாம்பார், சட்னி அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிட்டு இருக்கும்போது சைடில் ஏதாவது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக, கொஞ்சம் இதாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஊற்றிடலாம். இட்லி, தோசை அதுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முள்ளங்கி சட்னி போட்டிருக்கேன், தேங்காய் சட்னி போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் சட்னி, விதவிதமாக ஒவ்வொரு சட்னியாக நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.